இந்த வீடியோவிலிங்க ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டாப்புக்கும் சரி சைடுக்கும் சரி எல்லாமே ரூட் ஷீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களுங்க. நார்மலாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 4 அடி வரைக்கும் செவுரு வைக்கிறாங்களுங்க. அந்த 4 அடிக்கு மேலே ரூட் ஷீட் கண்டினியூ ஆகுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பில்லர்லாம் போட்டு இந்த 4 அடிக்கு செவரெலாம் வச்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபேப்ரிகேட்டர்கிட்டையோ இன்ஜினியர்கிட்டையோ அந்த ஒர்க் அலாட் பண்ணுவோங்க. நம்ம செவரெலாம் ஒர்க் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒர்க்கு ஸ்ட்ரக்சரல் ஒர்க்லாம் முடிச்சு சைடெலாம் பர்லின் அடித்து சீட்டு போடுவாங்களுங்க. அப்படி போடுற சீட்டு ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த செவத்துக்கு சென்டரில் வருங்க. நம்ம செவத்துக்கு வெளியே வந்துருச்சுன்னா பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆயிருங்க. எந்த ஒரு நம்ம அக்சசரிஸும் தேவையில்லை. செவத்தில் சென்டர் பகுதியில் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு இசட் சீட் கான்செப்ட் எடுத்துங்க. அந்த இசட் சீட்டை செவத்துக்கு மேலே வச்சு நம்ம மேலேருந்து வர்ற சீட்டை அதுக்கு வெளிப்பகுதியில் வச்சிட்டோம்னா எவ்வளோ மழை பெஞ்சிச்சுனாலும் எவ்வளோ தண்ணி சீட்டு வழியாக வடிஞ்சு வந்ததுனாலும் அந்த ஷெட்டுக்கு வெளியே வந்து விழுந்துருங்க. இது ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக இருக்குங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.